மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. தமிழ்நாட்டில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 45 நாட்கள் நடைபெறும் என்று அரசிதழில் வெளியீடு. சென்னையில் இன்றும் சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. 5 நாட்களில் 6520 ரூபாய் வீழ்ச்சி. நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் சாலையே தெரியாத அளவிற்கு கடுமையான பனிமூட்டம். விவசாய பணிகள் பாதிப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் நீடிக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார் சனி பகவான். திருநள்ளாறு கோவிலில் சிறப்பு அபிஷேக தீபாராதனை. சனிப்பெயர்ச்சியை ஒட்டி திருநள்ளாறு கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நலன் குளத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டனர். சென்னை வர்த்தக மையத்தில் இன்று நடைபெறக்கூடிய கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கான அறிவிப்பை வெளியிட இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இன்று பகல் 12:30 மணிக்கு பதவியேற்கிறார் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. அண்ணா அறிவாலயத்தில் பெருமளவில் குவிந்து மனுக்களை பெற்றுச் சென்று திமுகவினர். அசாமில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளான சுகோய் ரக போர் விமானம். விமானிகள் 2 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை மேற்கு வங்கத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிப்பு. மேற்கு வங்க ஆளுநராக இருந்த சி.வி. ஆனந்த் போஸ் ராஜினாமா. ஒட்டுமொத்தமாக 9 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை மாற்றி உத்தரவு. தன்னை கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநர் ஆர்.என். ரவி நியமிக்கப்பட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சரின் அழுத்தம் காரணமாகவே ஆனந்த் போஸ் ராஜினாமா செய்திருக்கலாம் என்றும் கருத்து. மாநிலங்களவை தேர்தலுக்கு அமித்ஷா முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பதவி விலகக்கூடாது என்று வலியுறுத்தி நிதிஷ் வீட்டு முன்பாக ஐக்கிய ஜனதா தள தொண்டர்கள் போராட்டம். தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண நிகழ்ச்சியில் ஜோடியாக பங்கேற்ற விஜய், த்ரிஷா. விவாகரத்து கேட்டு மனைவி சங்கீதா வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரே காரில் ஒரே நிறத்திலான பட்டு ஆடைகளுடன் சென்ற வீடியோ வைரல். ரஷ்ய நாட்டிடமிருந்து எரிபொருள் வாங்கிக் கொள்ள இந்தியாவுக்கு 30 நாட்களுக்கு அனுமதி வழங்கிய அமெரிக்கா. ஈரான் போரால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை. அஜர்பைஜானில் உள்ள நக்சிவன் சர்வதேச விமான நிலையத்தில் ட்ரோன்களை வீசி ஈரான் தாக்குதல். கத்தாரில் அமெரிக்க தூதரகம் அருகேயும் ஈரான் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். குவைத்தில் உள்ள தூதரக நடவடிக்கையில் தற்காலிக நிறுத்தம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக தாயகம் திரும்ப அறிவுறுத்தல்.
அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய எண்ணம் எதுவும் இல்லை. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி திட்டவட்டம். பெய்ரூட்டில் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய கமாண்டர் கொலை. இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் 60% வாக்குகள் பதிவு. பல்வேறு பகுதிகளிலும் தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை. தென் அமெரிக்க நாடான பெருவில் பயங்கர தீ விபத்து. மெத்தைகள் வைத்திருந்த கிடங்கில் பற்றிய தீயால் பெரும் பாதிப்பு. T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்தை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு சென்ற இந்தியா நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துடன் பலப்பரீட்சை. உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியதால் உற்சாகம். நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம். மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. இன்று வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை. தமிழ்நாட்டில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 45 நாட்கள் நடைபெறும் என்று அரசிதழில் வெளியீடு. சென்னையில் இன்றும் சவரனுக்கு 1280 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை. 5 நாட்களில் 6520 ரூபாய் வீழ்ச்சி. நாகை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் சாலையே தெரியாத அளவிற்கு கடுமையான பனிமூட்டம். விவசாய பணிகள் பாதிப்பு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலையில் பனிமூட்டம் நீடிக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார் சனி பகவான். திருநள்ளாறு கோவிலில் சிறப்பு அபிஷேக தீபாராதனை. சனிப்பெயர்ச்சியை ஒட்டி திருநள்ளாறு கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நலன் குளத்தில் நீராடி சனி பகவானை வழிபட்டனர். சென்னை வர்த்தக மையத்தில் இன்று நடைபெறக்கூடிய கனவுகள் மெய்ப்படும் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டின் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கான அறிவிப்பை வெளியிட இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இன்று பகல் 12:30 மணிக்கு பதவியேற்கிறார் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளிப்பதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. அண்ணா அறிவாலயத்தில் பெருமளவில் குவிந்து மனுக்களை பெற்றுச் சென்று திமுகவினர். அசாமில் பயிற்சியின் போது விபத்துக்குள்ளான சுகோய் ரக போர் விமானம். விமானிகள் 2 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை மேற்கு வங்கத்திற்கு மாற்றி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவு. தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிப்பு. மேற்கு வங்க ஆளுநராக இருந்த CV ஆனந்த் போஸ் ராஜினாமா. ஒட்டுமொத்தமாக 9 மாநிலங்களுக்கு ஆளுநர்களை மாற்றி உத்தரவு. தன்னை கலந்து ஆலோசிக்காமல் ஆளுநர் RN ரவி நியமிக்கப்பட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சரின் அழுத்தம் காரணமாகவே ஆனந்த் போஸ் ராஜினாமா செய்திருக்கலாம் என்றும் கருத்து. மாநிலங்களவை தேர்தலுக்கு அமித்ஷா முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பதவி விலகக்கூடாது என்று வலியுறுத்தி நிதிஷ் வீட்டு முன்பாக ஐக்கிய ஜனதா தள தொண்டர்கள் போராட்டம்.
தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷ் இல்ல திருமண நிகழ்ச்சியில் ஜோடியாக பங்கேற்ற விஜய் த்ரிஷா. விவாகரத்து கேட்டு மனைவி சங்கீதா வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரே காரில் ஒரே நிறத்திலான பட்டு ஆடைகளுடன் சென்ற வீடியோ வைரல். ரஷ்ய நாட்டிடமிருந்து எரிபொருள் வாங்கிக் கொள்ள இந்தியாவுக்கு 30 நாட்களுக்கு அனுமதி வழங்கிய அமெரிக்கா. ஈரான் போரால் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை. அஜர்பைஜானில் உள்ள நக்சிவன் சர்வதேச விமான நிலையத்தில் ட்ரோன்களை வீசி ஈரான் தாக்குதல். கத்தாரில் அமெரிக்க தூதரகம் அருகேயும் ஈரான் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். குவைத்தில் உள்ள தூதரக நடவடிக்கையில் தற்காலிக நிறுத்தம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக தாயகம் திரும்ப அறிவுறுத்தல். அமெரிக்காவுடன் போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய எண்ணம் எதுவும் இல்லை. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி திட்டவட்டம். பெய்ரூட்டில் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய கமாண்டர் கொலை. இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவிப்பு. நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் 60% வாக்குகள் பதிவு. பல்வேறு பகுதிகளிலும் தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை. தென் அமெரிக்க நாடான பெருவில் பயங்கர தீ விபத்து. மெத்தைகள் வைத்திருந்த கிடங்கில் பற்றிய தீயால் பெரும் பாதிப்பு. T20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்தை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 4வது முறையாக இறுதிப் போட்டிக்கு சென்ற இந்தியா. நாளை மறுதினம் நடைபெறக்கூடிய இறுதிப் போட்டியில் நியூசிலாந்துடன் பலப்பரீட்சை. உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியதால் உற்சாகம். நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாட்டம்.